Hi friends, welcome to balakavi channel. மீண்டும் ஒரு ரெசிபி மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து நம்ம கோதுமை ரவா உப்புமா எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்க போறோம். உப்புமானா நிறைய பேருக்கு பிடிச்சவங்களும் இருக்காங்க, பிடிக்காதவங்களும் இருக்காங்க. ஒரு சில பேருக்கு ரவா உப்புமா, அரிசி உப்புமா இந்த மாதிரி வெரைட்டி பிடிக்கும். ஆனா இந்த கோதுமை ரவா உப்புமா வந்து எல்லாருக்குமே நீங்க செஞ்சு ட்ரை பண்ணீங்கன்னா ரொம்ப பிடிச்சிரும். இதுக்கு சரியான சைட் டிஷ் வச்சு சாப்பிடும்போது அந்த உப்புமா ரொம்ப சுவையா டேஸ்டா இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வாங்க எப்படி செய்யறது, என்னென்ன பொருட்கள்ன்றத பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க புதுசா பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. நான் தினம் போகிற வீடியோ உங்களை வந்து சேரும். தேவையான பொருட்கள்: 1/4 கிலோ சம்பா கோதுமை ரவா எடுத்திருக்கேன், சம்பா ரவா. வெங்காயம் சின்ன 2 வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1 கேரட் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இல்லை சிவப்பு மிளகாய் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி, உப்பு. தேவையான அளவு தண்ணி தேவைப்படும், ஆயில் தேவைப்படும். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பேன் வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய், புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இஞ்சி துண்டு, கருவேப்பிலை, வெங்காயம் புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கிறது சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்ம இதோட கேரட் சேர்த்துக்கலாம். இன்னும் நம்ம காய்கறிகள் இதில் சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், இந்த மாதிரி பட்டாணி, இந்த மாதிரி காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நம்மளோட விருப்பம்தான். நான் இன்றைக்கி கேரட் மட்டும் தான் சேர்க்குறேன். இப்போ நம்ம இந்த காய் வதக்கினதில் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த கிளாஸால் நான் தண்ணி ஊற்றுறேன். அஞ்சு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். நான் வந்து இந்த கிளாஸால் 2.5 கிளாஸ் சம்பா ரவை எடுத்திருக்கேன், 1/4 கிலோ. அதே கிளாஸ் அளவு 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டோம். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் ரவா சேர்க்க போகிறோம். இது இல்லாமல் நம்ம இப்போ இந்த தண்ணி ஒரு கொதி வந்தோடனே நம்ம ரவாவை சேர்த்து இதை குக்கரில் போட்டு மூடி 2 விசிலில் கூட ஆஃப் பண்ணலாம். இல்லை அப்படியே பேனில் செய்கிற மாதிரி டைரெக்டாக அப்படியே குக் பண்ணலாம். 2 மெத்தட்லேயும் செய்யலாம். குக்கரில் வச்சிங்கன்னா 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ரவாவை இதோட சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். உப்போட அளவு மட்டும் நீங்கள் பார்த்துட்டு கரெக்டாக இருக்கான்னு சேர்த்துங்க.
இங்கே பாருங்கள் உப்புமா நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் ரவா. இப்போ நம்ம பரட்டி விடலாம். அவ்வளவுதான், சுவையான ஹெல்த்தியான ரொம்ப சத்தான கோதுமை ரவா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்மில் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. நான் தினம் போகிற வீடியோ உங்களை வந்து சேரும். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.